ஹலோ மக்களே, நான் உங்களுடைய மந்த்ரா. இன்னைக்கு நாம கேட்க இருக்கிறது லேயா சாஜன் எழுதிய எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுயிரே. வாங்க கதைக்குள்ள போலாம். மாத்திரை போட்டதால் அயர்ந்த நித்திரையில் இருந்தாள் அதித்தி. அவள் அருகே சென்று மெத்தையில் அமர்ந்தவன் அவள் தூங்குவதை இமைக்க மறந்து பார்த்து கொண்டே இருந்தான். அவள் அவ்வளவு அழகு. அவளுடைய மூக்குக்கு கீழ் அழகாக ஒரு மச்சம் இருந்தது. அதை இப்போதுதான் கவனிக்கிறான். காற்றில் 2 முடிகள் அவள் நெற்றியில் ஆட அதை மெதுவாக அவள் காதூரமாக ஒதுக்கி வைத்தான். அவனை பார்க்க மெதுவாக திரும்பி படுத்தவள் வழியில் முணங்க அவனுக்கும் அது வலித்து இருக்கும் போல. அழகான அவள் கன்னத்தில் 2 கீறல்கள் இருந்ததை பார்த்தவனின் முகம் சுருங்கியது. அதை மெதுவாக வருடிக்கொண்டே சாரி என்று சொன்னவன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. அதன் மேல் மென்மையாக அவனுடைய இதழ்களை பதித்தான். மீண்டும் அவளை ரசிக்க துவங்கியவனுக்கு அவள் இடையில் அடிபட்டு இருந்தது நினைவிற்கு வந்தது. ஒரு பெரிய மன போராட்டத்திற்கு பின்னர் மெதுவாக அவள் இடை அருகே இருந்த டி-ஷர்ட்டை விளக்கியவன் அவளுடைய காயத்தை ஆராய்ந்தான். நல்ல ரத்தம் கட்டி சிவந்து போய் இருந்தது. தூக்கத்தில் இருந்தவள் தெரியாமல் அதில் கை வைத்துவிட ஏய் என்று லேசாக கத்தியவன் அவள் கரத்தை மெதுவாக விலக்கி வைத்தான். அவளுடைய கைப்பட்டதும் நன்றாகவே வழியில் சுணங்கிய அவள் முகத்தை கண்டவனுக்கு தன் மீதே அளவு கடந்த ஆத்திரம். இடையருகே அவளுடைய ஆடை வேறு நன்றாகவே விலகியிருக்க அவன் எவ்வளவு கட்டுப்படுத்த நினைத்தும் அவன் பேச்சை கேட்காமல் வளைந்து தட்டையாக இருக்கும் அவள் மெல்லிடையில் அவன் கண்கள் ஊர்வலம் சென்றது. அவள் இடையருகே செல்ல துடிக்கும் அவனுடைய விரல்களை இழுத்து கொண்டவன் இதுக்கு மேலே 1 நிமிஷம் இங்கே இருந்தோன்னா சம்பவம் ஆயிடும் என்று நினைத்தவன் அப்படியே அவன் அறைக்குள் வந்து படுத்து கொண்டான். அர்ஜுன், நீ என்ன காஞ்சாடா? அவளே அடிபட்டு வழியில் படுத்திருக்கா, அவளை போய் அப்படி பார்க்குற என்று தனக்கு தானே திட்டிக் கொண்டவனின் இதய துடிப்பு அவனுக்கே கேட்டது. விஜயா அடிக்கடி அதித்திக்கு காய்ச்சல் அடிக்கிறதா என்று பார்த்து கொண்டார். அன்றைய நாள் முழுவதும் அதித்தியோடு இருந்த தருணங்களை நினைத்து பார்த்து சிரித்து கொண்டிருந்தவன் அப்படியே கண்ணசந்து விட்டான். மூர்த்தி தூக்க மாத்திரை போட்டு தூங்கிவிட்டதால் அவருக்கு முதல் நாள் நடந்தது ஒன்றும் தெரியாது. காலையில் விஜயாதான் அவரிடம் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருந்தார். அன்று காலை சீக்கிரமாகவே எழுந்த அதித்திக்கு லேசாக காய்ச்சல் அடித்தது. இப்போது காலை கொஞ்சம் ஊன்றி நடக்க முடிந்தது. மெதுமெதுவாக நடந்து வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தவளிடம் இப்போ வலி எப்படி இருக்குடா? ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா என்று விஜயாவும் மூர்த்தியும் அவளிடம் மாறி மாறி விசாரித்தார்கள். நடக்க முடிந்ததால் மருத்துவமனைக்கெல்லாம் போக வேண்டாம் என்று அவள் சொல்லிவிட்டாள். விஜயா அவளுக்கு காஃபி போட்டு கொடுத்தவர் நான் இன்னைக்கு வேணா லீவு போடட்டுமாமா என்று கேட்க அச்சோ அதெல்லாம் வேண்டாமா, நீங்கள் போயிட்டு வாங்க என்று அவள் சொல்ல விஜயாவும் வேலைக்கு செல்ல ஆயத்தமானார். கிளம்பியவுடன் அதித்தியின் அறைக்கு சென்றவர் கையை காட்டு பாப்போம் என்று அவள் கையில் உள்ள புண்ணையும் இடையில் இருந்த இரத்த கட்டையும் பார்த்தவர் நல்ல வெண்ணி வச்சு குளிச்சுட்டு புண்ணுக்கு மருந்து போடுமா என்றார். எங்கள் ரூமில் உள்ள ஹீட்டர் வேலை செய்யலை. அர்ஜுன் ரூமில் ஹீட்டர் இருக்கு. அவன் எந்திரிச்சோன்னா அவன் ரூமில் போய் குளி. நாங்கள் கிளம்புறோம், நீ பத்திரமா இரு. ஏதாவது ஒன்றுனா கால் பண்ண என்று அவளிடம் சொல்லிவிட்டு கிளம்பினார். அர்ஜுன் எழும் வரை மெத்தையில் கண்மூடி படுத்திருந்தவள் அப்படியே கண்ணயர்ந்து விட்டாள். 1/2 மணி நேரம் கழித்து விழித்தவள் கடிகாரத்தை பார்த்து சும்மாதானே படுத்திருந்தோம், எப்படி தூங்கணும் என்று அதிர்ந்து எழுந்தவள் அர்ஜுன் அறையை எட்டி பார்த்தாள். அவன் அறை கதவு திறந்து இருந்தது. ஒர்க் அவுட் செய்து கொண்டு இருப்பான் என்று நினைத்தவள் அவள் உடைகளை எடுத்துக்கொண்டு அவன் அறைக்குள் நுழைந்தாள். ஹீட்டரை போட்டுவிட்டு அவன் அறையில் அமர்ந்திருந்தவள் அவனுடைய அறையில் கண்களை சுழல விட்டாள். ஆண்களுக்கே ஆன அறை போல் அவன் அறையும் அலங்கோலமாகத்தான் இருந்தது. நேரத்தை கடத்துவதற்காக நாற்காலியில் கிடந்த துவைத்த துணிகளை மடித்து வைத்தவள் அழுக்கு துணிகளை எடுத்து அழுக்கு குடையில் போட்டாள். அர்ஜுனுக்கு கையிலும் காலிலும் அடிபட்டு இருப்பதால் அவன் அன்று ஒர்க் அவுட் செய்யவில்லை. முன்வாசலில் நின்ற பைக்கை துடைத்து கொண்டு இருந்தான். அது தெரியாமல் 10 நிமிடங்கள் கழித்தவுடன் ஹீட்டரை அணைத்துவிட்டு அவள் குளிக்க சென்று விட்டாள். அவன் அறை போல் எல்லாம் போட்டது போட்டபடி இல்லாமல் குளியலறை மிகவும் நேர்த்தியாகவே இருந்தது. அவள் குளிப்பதற்கு ஏற்ப தண்ணீரை மிதமான சூட்டில் கலந்து வைத்தவள் அவள் அணிந்திருந்த துணியை அலசி வைத்துவிட்டு தண்ணீரை அவள் மேனியில் ஊற்றியவள் அப்போதுதான் நினைவு வந்தவளாய் தலையில் அடித்து கொண்டாள். ஆம், குளிப்பதற்கு முக்கியமாக தேவைப்படும் சோப்பையும் ஷாம்புவையும் தூக்க கலக்கத்தில் எடுத்து வர மறந்து விட்டாள். எப்படி மறந்த என்று கீழுதட்டை கடித்தவள் சும்மா தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு போயிடலாமா என்று நினைக்க நடு ரோட்டில் விழுந்து கிடந்தது வேறு ஞாபகம் வந்து துளைத்தது. எவெல்லாம் துப்பி வச்சிருப்பானோ,
சே என்று நினைத்தவளுக்கு குமட்டி கொண்டு வரவும், குளித்து முடித்ததும் அவளுடைய பெட்ஸ்ப்ரெடையும் தலையணை உரையையும் அவள் மூடியிருந்த போர்வையையும் துவைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அர்ஜுன் கீழே வர எப்படியும் இன்னும் 1/2 மணி நேரமாவது ஆகும் என்று நினைத்தவள் டவலை மட்டும் மார்பில் கட்டிக்கொண்டு குளியலறையில் இருந்து அவசரமாக வெளியே வந்தாள். அர்ஜுன் வெறும் ஷார்ட்ஸை மட்டும் அணிந்து கொண்டு அவளுக்கு முதுகு காட்டி நின்றவன் கண்ணாடிக்கு முன் நின்று தலைக்கு எண்ணெய் வைத்துக் கொண்டு இருந்தான். கதவு திறக்கும் சத்தம் கேட்டவன் லேசாக திரும்ப அவனை அங்கு அந்த நேரத்தில் கொஞ்சமும் எதிர்பாராதவள் வீல் என்று கத்தியபடி சட்டென்று குளியல் அறைக்குள் சென்று கதவை அடித்து சாத்தினாள். அச்சோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் என்று மானசீகமாக தலையில் அடித்து கொண்டவளுக்கு எங்கேயாவது சென்று முட்டிக்கொள்ளலாம் போல் இருந்தது. அவள் போட்ட சத்தத்தில் அவன் கையில் இருந்த எண்ணெய் பாட்டிலை நழுவ விட்டவன் பின் அதை லாபகமாக பிடித்து மேசை மேல் வைத்தான். வாஷ்ரூம் கதவுக்கு இந்த பக்கத்தில் இருந்து என்னாச்சு அதித்தி என்று கேட்டான் கணீர் குரலில். இல்ல, ஒன்றும் இல்ல. ஆர் யூ ஓகே? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னோட பாத்ரூமில் சோப்பை மருந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதையும் ஷாம்புவையும் கொஞ்சம் எடுத்து தரீங்களா? தயங்கி தயங்கி அவள் கேட்க அவனும் அதை எடுக்க சென்று விட்டான். அச்சோ, ஏண்டி இப்படி பண்ற? அவர் முகத்தில் நான் எப்படி முழிப்பேன் என்று வாய் விட்டு சினுங்கியவள் அவன் பார்த்திருப்பானோ என்று தவிப்பெள்ளிருந்தாள். அர்ஜுன் அவள் கேட்டவைகளை எடுத்து வந்து குளியல் அறை கதவை தட்டினான். அவளும் கதவை கொஞ்சமாக திறந்து கையை நீட்டி வாங்கி கொண்டாள். அவள் கதவை அடைத்ததும் மெத்தையில் போய் அமர்ந்தவன் உஷ்ண மூச்சுகளை விட்டான். குளித்து முடித்து வெளியே வந்தவள் அவன் இருந்த திசை பக்கமே திரும்பாமல் அப்படியே அந்த அறையில் இருந்து வெளியே செல்ல எத்தனிக்க, எதுக்கு கத்துன என்று அவன் குரல் அவள் செவியை எட்டியது. பூச்சு என்று மனதில் நினைத்தவள் அவனை பார்க்க திரும்பாமல், அது 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 வந்து பள்ளி, பாத்ரூம்ல பள்ளி இருந்தது என்று சொல்லிவிட்டு அப்படியே அவள் அறைக்குள் சென்றவள் கதவை தாளிட்டு நெஞ்சில் கை வைத்து கொண்டாள். பார்த்திருக்க மாட்டாரல்ல? தன்னிடமே கேட்டுக்கொண்டவள் யோசனையுடனே அவள் மெத்தையில் போய் அமர்ந்தாள். இங்கு குளியல் அறையில் ஷவரை திறந்து நின்றவன் பள்ளியா ஃப்ராடு என்று சொல்லி ஒரு வெக்க சிரிப்பை சிந்தினான். அதெல்லாம் பார்த்திருக்க மாட்டார் என்று அவள் தனக்கே ஆறுதல் சொல்லிக்கொள்ள, பார்த்தவன் இங்கு உணர்ச்சிகளின் பிடியில் அல்லவா சிக்கிக் கொண்டு இருக்கிறான். ஆம், அவள் டவலோடு வெளியே வந்தபோது அர்ஜுன் கண்ணாடியை பார்த்து தலையில் எண்ணெய் தேய்த்து கொண்டு இருந்தான். வண்டியை கழுவி விட்டு அறைக்குள் வந்தவனுக்கு பாத்ரூமில் அவள் குளித்து கொண்டிருந்த சத்தம் கேட்டது. குளித்து முடித்துதான் வெளியே வருகிறாள் என்று அவன் நினைக்க, ஈரம் சொட்ட சொட்ட டவலோடு வந்தவளை சுத்தமாக அவன் எதிர்பார்க்கவில்லை. அவளை அந்த கோலத்தில் பார்த்தவனுக்கு அதுவரை அளவாக சுரந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் தாறுமாறாக சுரக்க துவங்கியது. அவன் உடலில் செயல் இழந்து இருந்த அத்தனை பாகங்களும் உயிர் பெற்றதை உணர்ந்தான் ஆடவன். உடல் முழுவதும் ஒரு நொடியில் அனலாக தகித்தது. அவளை அப்படி பார்த்ததை பற்றி யோசிக்கவே கூடாது என்று அவன் நினைத்தாலும் அவன் மனம் அதையே தான் அவன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது. அவனுக்கான அவளுடைய காதல் இல்லாமல் அவனுக்கு அவள் மேல் வரும் இந்த தாபம் அவனை குற்ற உணர்ச்சிக்குள் ஆழ்த்தியது. காதல் இல்லாத தாபத்தின் மேல் அவனுக்கு ஈடுபாடு இல்லை. முதல் நாள் இரவு அவன் அவளிடம் நடந்து கொண்டதை நினைத்து ஏற்கனவே வருந்தியவன் அவளிடம் இருந்து இனிமேல் விலகியே இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டான். சாஜன் அவனுடைய வீட்டுக்குத்தான் லியாவை மீண்டும் அழைத்து வந்து இருந்தான். விடுமுறைக்கு சென்று திரும்பிய எல்லா வேலையாட்களும் அங்கு இருந்தார்கள். அவளை கேள்வியாக பார்த்த யாருக்கும் அவள் யார் என்று கேட்கும் தைரியமில்லை. பொன்னம்மாவை அவள் கண்கள் தேட அவர் மட்டும் அங்கு இல்லை. இன்னும் 2 நாட்கள் கழித்துதான் அவர் வருவதாக இருந்தது. 3 நாட்களாக அழிந்து கொண்டே இருப்பதால் அவனுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட்டது. நீ போய் ரெஸ்ட் எடு, மற்றதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம் என்று லியாவிடம் சொன்னவன் அவன் அறைக்குள் சென்று பரத்துக்கு அழைத்து அன்று நடக்க வேண்டிய மீட்டிங்கை கேன்சல் செய்ய சொன்னவன் அவனிடம் பேசி முடித்துவிட்டு அப்படியே அவனுடைய மெத்தையில் சரிந்தான். லியாவுக்கு தேவையான அனைத்தும் அவளுடைய அறைக்கே வந்துவிட அவளும் அவளுடைய அறையில் இருந்து வெளியே வரவில்லை. நேரம் யாருக்கும் காத்திராமல் அதன் போக்கில் ஓட அவளுடைய அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டு இருந்தவள் ஒரு முடிவெடுத்தவளாக சாஜனை தேடி சென்றாள். கதிரவன் தன் கதிர்களை எல்லாம் இழுத்து கொண்டு மேகத்தின் பின் மறைந்துவிட இருள் பூசிய வானத்தில் நட்சத்திரங்களுடன் மின்னிக் கொண்டிருந்தது பிறை நிலவு. ரம்யமான அந்த காட்சியை ரசிக்க முடியாமல் எதையோ யோசித்தபடி பால்கனியில் நின்று வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ஆடவன். கதவு திறக்கும் அரவம் கேட்டு தலையை மட்டும் திருப்பி பார்த்தவன்
பெண்ணவளை கண்டதும் புருவத்தை சுருக்கினான். ட்ராக் பேண்ட் மட்டும் அணிந்து வெற்று மார்புடன் நிற்பவனை பார்க்க சங்கடப்பட்டு பார்வையை தளித்துக் கொண்டவள், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் நிலத்தை பார்த்தபடியே. கமன் என்றவன் மெத்தையில் கிடந்த டிஷர்ட்டை எடுத்து அணிந்தபடியே அவள் முன் சென்று அமர்ந்தான். மெதுவாக அவனை நிமிர்ந்து பார்த்தவள், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்க இருக்கார், என்னை அங்க கூட்டிட்டு போய் விடுறீங்களா என்று கேட்டாள் அவனுடைய பதிலை எதிர்பார்த்தவளாய். அங்கேயாவது நீ சேஃபா இருப்பியா? பெண்ணவளை உறுத்து விழித்தபடி அவன் கேட்க, இருப்பேன் என்றவளுக்கு அவள் எடுத்த முடிவில் முழுவதும் குழப்பம்தான் என்று இருந்தது. அது யாரு? ஏற்கனவே சில அடியாட்கள் அவளை தேடிக் கொண்டிருக்க தெரியாத ஒருவரிடம் அவளை சென்று ஒப்படைக்க யோசித்தான் இவன். இல்ல, அவங்கள பத்தி உங்ககிட்ட என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது என்று அவள் சொல்ல, அதான பார்த்தேன் என்று மனதில் நினைத்துக் கொண்டவன், கிளம்பு என்றான் அழுத்தமாக. அவள் போக வேண்டிய இடத்தின் பெயரை அவனிடம் சொன்னவள் அவன் அங்கு சென்றதும், இப்படி போங்க, செகண்ட் ரைட் என்று வழி முதற்கொண்டு சொல்ல, ஈவெண்டிற்காகத்தான் இங்கு வந்தேன் என்று அன்று சொன்னவள் இங்குள்ள இடத்தையும் போக வேண்டிய வழியையும் ஏதோ அடிக்கடி இங்கு அவள் வந்து சென்றதை போல் மனப்பாடமாக சொல்வது கண்டிப்பாக இங்கு அவள் பல முறை வந்திருக்கிறாள் என்பதை பறைசாற்ற அதை உணர்ந்தவனின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. எதற்காக இந்த பொய் தெரியவில்லை அவனுக்கு. அவளிடம் கேட்கவும் பிடிக்கவில்லை. அவ சொல்றவன் கிட்ட விட்டுட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் அவளாச்சு அவனாச்சு என்று எண்ணியவனின் கார் நின்ற இடம் ரோஹித்தின் கிளினிக். ஆம், நிறுத்துங்க, இங்கேதான் என்று அவள் காரை நிறுத்த சொன்ன இடம் அவனுடைய உயிர் நண்பன் ரோஹித்தின் கிளினிக். நண்பனின் கிளினிக்கை யோசனையாக பார்த்தவன் குழப்பத்துடன் புருவத்தை இடுகினான். இங்க யார பார்க்க போறேன் என்று அவன் கேட்க, டாக்டரை தான் என்று சொன்னவள் உள்ளே சென்றாள். 1-2 நிமிடங்களில் வெளியே வந்தவள், டாக்டர் இங்க இல்லையா என்றாள் ஏமாற்றமாக. அவன் அங்கு இருப்பது அவளுக்கு சந்தேகம்தான். இருந்தாலும் அவன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டுதான் வந்தாள். இப்போது அவன் இல்லை என்றதும் இவனுடன் மீண்டும் போக வேண்டுமே என்று எண்ணியவளின் அகம் அவள் முகத்திலேயே அப்பட்டமாக தெரிந்தது. அதை அவதானித்தவனுக்கு கோபம்தான். எனக்கு மட்டும் இவளை என் கூட கூட்டிட்டு போகணும்னு ஆசையா என்று உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டவன் அவளை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பியிருந்தான். வந்த வழி இல்லாமல் வேறு வழியாக கார் செல்வதை கண்டவள், எங்க போறீங்க என்று கேட்டால் அவசரமாக. டாக்டர் வீட்டுக்கு என்றவனின் பார்வை சாலையிலேயே பதிந்து இருந்தது. உங்களுக்கு டாக்டரை தெரியுமா என்று அவள் அவனிடம் கேட்க அவனிடம் இருந்து அதற்கு பதில் இல்லை. ரோஹித்தின் வீட்டின் முன் வண்டியை நிறுத்தியவன் ரோஹித்துக்கு அழைத்து, வெளியே வாடா என்றான். சாஜனுக்கு ரோஹித்தை தெரிந்திருக்கிறது என்று உணர்ந்தவள் அதிர்ச்சியாக அவனை திரும்பி பார்த்தாள். அவளை காரில் இருந்து இறங்க சொன்னவன் அவளை பாராமல் முன் செல்ல பெண்ணவள் நடக்கிறது ஒன்றும் புரியாமல் அவன் பின் சென்றாள். சாஜனை கண்டதும் ரோஹித் வேகமாக அவனிடம் வந்தவன், என்னடா இந்த நேரத்துல வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க, எதுவும் பிரச்சனையா என்று கேட்டான். சாஜனுக்கு இருக்கும் பிஸி ஷெட்யூலில் அவன் இடத்திற்கு அவனை பார்க்க சென்றாலே அவனிடம் முழுவதாக 10 நிமிடங்கள் செலவிடுவது அரிது. இப்படி இருக்க அவனை தேடி வந்திருக்கிறான் என்றால் கண்டிப்பாக ஏதாவது முக்கியமான விடயமாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணியவன் அப்போதுதான் அவனுக்கு பின்னால் வந்த லியாவை பார்த்தான். லியாவை கண்டதுமே அதிர்ச்சியில் வெளிவரித்தவன், யாஸ்வி என்று அவளை அழைக்க அதை கேட்டு இப்போது அதிர்ந்தது என்னவோ சாஜன்தான். யார் யாஸ்வி என்று முணுமுணுத்துக் கொண்டவன் அழைத்தவனையும் அழைக்கப்பட்டவளையும் மாறி மாறி பார்க்க, யாஸ்வி நீ எப்படி இங்க என்று கேட்டவன் சாஜனை தாண்டி அவள் அருகில் சென்றிருந்தான். அவன் கேட்டதுதான் தாமதம். டாக்டர் என்றவள் வெடித்து அழ துவங்கிவிட்டாள். எங்கு போவது யாரை கேட்பது என்று திக்கற்று நின்றவளுக்கு அவனை பார்த்ததும் தான் மூச்சே வந்தது. சாஜன் ரோஹித்தின் தோளில் கை வைத்து தன்னை பார்க்க திருப்பியவன் அவனிடம் எதையோ கேட்க வர அவனுடைய கருத்தின் மேல் கரம் வைத்தவன் லியாவை அழுத்தமாக பார்த்து மீண்டும் இவனை பார்க்க சாஜனும் அவன் சொல்ல வருவதை புரிந்தவனாய் மௌனம் காத்தான். அழுகிறவளை அப்படியே உள்ளே அழைத்து சென்றவன், உன் ஃபோன் என்னாச்சு என்று கேட்க அவளோ எதையும் சொல்லும் நிலையில் இல்லை. அழுகையைத்தான் பதிலாக கொடுத்தாள். லியாவை மிகவும் மென்மையாக கையாளும் ரோஹித்தை கவனித்த சாஜனுக்கு ஏதோ பொறி தட்டுவதைப் போல் இருந்தது.
ரோஹித் லியாவை அவனுடைய அறைக்கு அழைத்து சென்றவன் அவளை அங்கு இருக்க சொல்லிவிட்டு சாஜனிடம் வந்தான். என்னடா நடக்குதுங்க? தயவு செஞ்சு சொல்லு, என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு என்று நடப்பதொன்றும் புரியாமல் சாஜன் கத்த, அவன் அறையை ஒருமுறை திரும்பி பார்த்த ரோஹித் சாஜனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அவனை வேறு ஒரு அறைக்கு அழைத்து சென்றவன் கதவை தாளிட்டான். அவளை உனக்கு எப்படி தெரியும்? இருவரும் நடந்து கொண்ட விதத்திலேயே இருவருக்கும் இருவரையும் தெரியும் என்று புரிந்து கொண்டவன் ரோஹித்திடம் கேட்ட முதல் கேள்வி இதுதான். யாஷ்வி உன் கூட எப்படி? இதுக்கு முதல்ல பதில் சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன் என்றவன் சாஜனிடம் மாறி கேட்க, சாஜன் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் அவனிடம் சொல்லி முடித்தான். அதை கேட்ட சாஜனின் ஷர்ட் காலரை கோபத்தில் பற்றி பிடித்தவன், ஏதோ அனானிமஸ் மெசேஜை நம்பி நீயா உன்னை நினைச்சிருவியாடா என்று தன்னிடம் கத்திய நண்பனின் கோபம் இவனுக்கு முற்றிலும் புதிது. அதுவும் எவ்வளோ ஒருத்திக்காக தன் மீது கோபப்படுகிறானா? கண்களில் அனலோடு அவனை முறைத்தபடி நிற்பவனைத்தான் இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான் இவன். அவன் முதல்ல என்னோட ரூமுக்கு எப்படி வந்தான்? என் பெட்ல என்கிட்ட என்னோட ஷர்ட்டை போட்டுட்டு எப்படி படுத்து இருந்தான்? And you fucking know me, I've never touched a woman. என்று கழுத்து நரம்புகள் பிடிக்க கத்தியவன், நான் அவளை அதுவரை பார்த்தது கூட கிடையாது, பின்ன எப்படி நான் சந்தேகப்படாம இருப்பேன் என்று கர்ச்சித்தவன் தன்னுடைய காலரில் இருந்த அவனுடைய கையை தட்டிவிட்டான். யாஷ்மி ஒன்னும் அந்த மாதிரி பொண்ணு இல்லடா. சாஜனின் பக்கத்தில் இருந்தும் யோசித்தவன் கொஞ்சம் அடங்கித்தான் போனான். How do you fucking know? அவளால யாருக்கிட்டையும் அந்த இன்டென்ஷன்ல நெருங்க முடியாது என்றான் ரோஹித் அவனுக்கு புரிய வைக்க முயன்றவனாக. What do you mean? Is she not straight? அவளுக்கு பொண்ணுங்க மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்றியா என்று இவன் கேட்க, What rubbish? என்று ரோஹித்தின் இதழ்கள் முணுமுணுத்தன. எவ்வளோ ஒருத்திக்காக என் மேல கைய வைக்கிறியாடா என்று கேட்கும் போதே அவன் முகம் பாறை போல் இறுகியது. இனியும் அவனிடம் மறைத்து பயன் இல்லை என்று உணர்ந்தவன், She has been assaulted, damn it. என்றான் நெற்றியை அழுத்தமாக தேய்த்தபடி. What? என்று அவன் சொல்வதை கேட்டு அதிர்ந்தவனுக்கு தலை சுற்றுவதைப் போல் இருந்தது.